சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். அப்பத்தா வந்துட்டு ஒரு வழியா எல்லா உண்மையையும் போட்டு உடைச்சிடுறாங்க. தமிழ்செல்வி சேதுவோட திருமண நாள்ல 10 ஜோடிக்கு திருமணம் பண்ணி வச்ச கையோட அப்பத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இன்னைக்கு நிறைஞ்ச நல்ல நாள். 10 ஜோடிக்கு கல்யாணம் நடந்திருக்கு. நம்ம கண்ணு முன்னாடி நம்மளோட கடைசி காலத்துல இப்படி 10 ஜோடிக்கு கல்யாணத்தை நடத்தி, அதுவும் நம்ம கண்ணு முன்னாடி நடத்தி பாக்குறது எம்புட்டு பெரிய சந்தோஷம், இது எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்பந்தான் அப்பத்தாவோட மனசாட்சி பார்த்தா, ஏண்டி வெள்ளத்தாயி, இதெல்லாம் உனக்கு நியாயமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா மனசாட்சி கேட்கவும், ஏன் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், அடியே வெள்ளத்தாயி, உன் பேரனும் பேத்தியும் இவ்வளவு சந்தோஷமா அவங்களோட கல்யாண நாள்ல 10 ஜோடிக்கு கல்யாணம் பண்ணி தடபுடலா விருந்து ஏற்பாடு பண்ணி சீரு சனத்தி எல்லாம் பண்ணி இப்படி குடும்பமே ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா இருக்கிற இந்த நேரத்திலேயாவது தமிழ்செல்வி வயித்துல 2 பிள்ளைய சுமந்துகிட்டு இருக்காங்கிற விஷயத்த எல்லார்கிட்டையும் சொல்லக்கூடாதா? தமிழ்கிட்டையும் உன் குடும்பத்தார்கிட்டையும் சேதுகிட்டையும் ஏண்டி இம்புட்டு நாளா அந்த நல்ல விஷயத்த மறைச்சு வச்சிருக்க? நீ இப்போதாவது சொல்லலாம்ல? இவ்வளவு நாள் சொல்லாம மறைச்சதுக்கான காரணம் என்ன? தமிழும் சேதுவும் ஒண்ணு சேரணும்னு நினைச்சு மறைச்சு வச்ச. இப்பந்தான் உன் பேரன் சேது மனசு மாறிட்டானே, பொண்டாட்டி கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறானே, இதுக்கு மேலையும் நீ மறைக்கலாமா? வெள்ளத்தாயி, நீ எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லிரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவோட மனசாட்சி சொல்லவும், அப்பத்தாவும் சரி நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயத்த நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், எல்லாரும் அப்பத்தாவ பாக்குறாங்க. என்ன அத்தா, என்ன சொல்ல போற அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேக்குறாரு. ராஜாங்கம், இன்னைக்கு என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? என் பேர, என் பேத்தி, என் மருமகளுக, என் மகளோட பிள்ளைக, நான் பெத்த 2 பிள்ளைக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதுவும் என் கண்ணு முன்னாடி 10 ஜோடிக்கு கல்யாணம் ஆயிருக்கு. இந்த நேரத்துல நம்ம வீட்டுக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம் கிடைக்க போகுது. அதத்தாயா உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், அப்பத்தா என்ன ரொம்ப சீக்கிரட்டான விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், இங்க பாரியா சேது, நான் சொல்ல போற விஷயம் மத்தவங்களுக்கு எப்படி இருக்கோ தெரியல, ஆனா நான் சொல்ல போற விஷயத்த கேட்டதும் நீ வானத்துக்கும் பூமிக்கும் துள்ளி குதிப்ப அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், என்னது வானத்துக்கும் பூமிக்கும் துள்ளி குதிப்பேனா? அப்படி என்ன விஷயம் அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேக்குறாரு. தமிழும் என்ன விஷயம்னு தெரியாம திருன்னு முழிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. அப்பத்தா வந்துட்டு ரூமுக்குள்ள போய் தமிழோட ஸ்கேன் ரிப்போர்ட்ட எடுத்துட்டு வராங்க. என்ன அம்மாச்சி, கையில என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், அட கொஞ்ச நேரம் சும்மா இருடி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா ஸ்கேன் ரிப்போர்ட்ட எடுக்கிறாங்க. ஆமா, நீ டாக்டருக்கு தானடி படிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், ஏன் அம்மாச்சி இப்படி கேக்குறீங்க அப்படின்னு தமிழ் கேட்கவும், இது என்ன ரிப்போர்ட், இதுல என்ன போட்டு இருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா தமிழ் கையில அந்த ரிப்போர்ட்ட குடுக்கறாங்க. சரின்னு சொல்லிட்டு தமிழ் வாங்கி பாக்குறாங்க. என்ன அம்மாச்சி, இதுல என் பேரு போட்டிருக்கு, என்னோட ஸ்கேன் ரிப்போர்ட் எதுக்கு அம்மாச்சி இப்போ குடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், ஆட முதல்ல அத நல்லா பாருடி, டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேல்ல, உன் ஸ்கேன் ரிப்போர்ட்ல உன் குழந்தையோட விவரம் என்ன ஏதுன்னு பாருடி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், தமிழ் ஸ்கேன் ரிப்போர்ட்ட பாக்குறாங்க. அதுல பார்த்தா ட்வின் பேபின்னு போட்டிருக்கு. அத பார்க்கவும் தமிழ் வந்துட்டு, அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் கலங்கி அப்பத்தாவ
கட்டி பிடிக்கிறாங்க. உடனே அப்பத்தா வந்துட்டு எல்லாரும் நான் சொல்றத நல்லா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வயித்துல வளர்றது ரெட்ட உசுறு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் சேது, ராஜாங்கம், மோகனா எல்லாத்துக்கும் பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சியா இருக்கு. ஆத்தா என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்கவும், ஆமாயா ராஜாங்கம், நம்ம வீட்டுக்கு தமிழ்ச்செல்வி ரெட்ட வாரிச பெத்து கொடுக்க போறா. ரெட்ட குழந்தைகளை தமிழ்ச்செல்வி சுமந்துகிட்டு இருக்கா. ஐயா சேது, உனக்கு ரெட்ட பிள்ளை பிறக்க போகுதுயா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா உண்மையை சொல்லவும் சேதுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. அவ்வளவு சந்தோஷம். அப்பத்தா நீ சொல்றது உண்மையா அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேக்குறாரு. அட ஆமாண்டா, இந்த விஷயம் தமிழ்ச்செல்விக்கே தெரியாது. தமிழுக்கு முதல்ல ஸ்கேன் எடுக்கிறதுக்காக நான், வசந்தி, தமிழ் 3 பேரும் போயிருந்தோம். அப்ப டாக்டர் ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப டாக்டர் தான் சொன்னாங்க தமிழ்ச்செல்வி வயித்துல ரெட்ட குழந்தைங்க வளருதுன்னு. அப்ப நான் தான் டாக்டர் கிட்ட யார்கிட்டையும் சொல்ல வேணாம்னு சொன்னேன். தமிழ்ச்செல்வி கிட்டையும் ரெட்ட குழந்தைங்கிற விஷயத்த சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி இருந்தேன். அதுக்கான காரணம் நீயும் தமிழும் சேர்ந்து வாழணுங்கிறதுக்காகத்தான். அப்ப 2 பேரும் ரொம்ப வீராப்பு பிடிச்சி கோர்ட்ல கேஸ் போட்டு வார்த்து வாங்கணும் அப்படிங்கிற முடிவுல இருந்தீங்க. ஆனா இப்ப அவன் மனசு மாறிடுச்சுல. நீ தானே சொன்ன அவ மனச நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன். அவ மனச காயப்படுத்தினதுக்கு நான் மருந்து போட்டு அவகிட்ட நான் சகஜமா பேசி பழகி நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழ விருப்பப்படுறோம்னு சொன்னேன்ல. அதனாலதான் இப்ப இந்த உண்மைய சொல்றேன். தமிழ்ச்செல்வி என் பேரன் சேது தப்பா பேசி உன் மனச காயப்படுத்தி இருக்கலாம். ஆனா அவன் ரொம்ப நல்லவன்னு என்னை விட உனக்கு நல்லாவே தெரியும். அவனோட மனசு எப்படிப்பட்டதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்படிப்பட்டவன் ஏதோ நேரங்காலம் சரியில்லாதனால அப்படி பேசிட்டான். உங்களுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வந்துகிட்டு போய்கிட்டு இருக்கு. அதுக்காக நீங்க விவாரத்தை வாங்கி பிரிஞ்சிடக்கூடாது. சேது மனசு மாறிட்டான். உன் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறான். நீயும் சேதுவ ஏத்துக்க தமிழ்ச்செல்வி. உன் வயித்துல வளர்றது ரெட்ட உசுறு. அந்த ரெட்ட பிள்ளைகளுக்காவது நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் தமிழ பார்த்தா அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்து கண் கலங்கி அழுதுகிட்டு இருக்காங்க. ராஜாங்கம் வந்துட்டு அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை வாங்கி பாக்குறாரு. அதுல 2 குழந்தைங்க உருவம் இருக்கு. அத பார்த்துட்டு ராஜாங்கம் கண் கலங்கி போய் நிக்கிறாரு.